இது பாருங்கள், இதெல்லாம் கேக்டஸ் வெரைட்டி. இந்த பூ மாதிரி அழகாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய பாட்டில் இருந்து அதில் சரியாக வளரலன்னு சொல்லி குட்டி பாட்லையாக வச்சுட்டேன். இது ஒரு வித்தியாசமான கேக்டஸ் வெரைட்டி ஃப்ளவர் தான். இது அந்த குட்டியாக இருக்குல்ல, அது எடுக்கிறப்ப கொட்டிருச்சு எல்லாம். அப்போ அதெல்லாம் சும்மா அப்படியே எடுத்து குத்தி வச்சுருக்கேன். இந்த மணி பிளான்ட்டோட ஹிஸ்ட்ரி வந்து லாஸ்ட் இயர் பாலி போயிருந்தப்போ வாங்கினது. 2 இலைய பிச்சுட்டு வந்தேன் அங்கேருந்து தெரியாமல். அப்போ அந்த இலைய தண்ணியில் வச்சா அப்படியே இருந்தது, ஒரு அசைவும் இல்லாமல். அப்புறம் இவர் என்ன பண்ணார், மண்ணில் தூக்கி வச்சு விட்டோன்னா தான் இப்போ அழகாக அந்த எல்லோ கலரில் 3 லீஃப் வந்திருக்கு நல்லா. இது நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். அதுலேருந்து சீடு எடுத்து தனியாக ஒரு குட்டி பாட்டில் வச்சுருக்கேன், வளர ஆரம்பிச்சிருச்சு. இது கேக்டஸ் வெரைட்டி. இந்த ஜாஸ்மின் பிளான்ட்டும் கொஞ்சம் வாடுது வெயிலுக்கு. இதையும் தூக்கி வெளியே வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த இலையெல்லாம் சுருண்டு சுருண்டு காயுது அப்படியே. இது வந்து ஜேட் பிளான்ட்டு. இதுவுமே நிறைய உதிர்ந்து உதிர்ந்து கொட்டிடுச்சு இலையெல்லாம் அந்த வெயில் தாங்காமல். இந்த பிளான்ட்டும் வெயில் ரொம்ப தாங்காதுன்னு அது இன்னும் ஓரமாக கிச்சனுக்குள்ளேயே அப்படியே வச்சுருக்கேன். இதெல்லாம் சீடுக்காக இந்த மரிகோல்டு பிளான்ட்டு, வேறு இன்னொரு ஃப்ளவர் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த சீடு பேப்பரில் இருக்கிறது வந்து கூஸ்பெர்ரி சீடு, அதை வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எடுத்துக்கிட்டே இருந்தப்போ அப்படியே ஒரு தேனீ வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது. சரி, அதை காமிப்போம் அப்படின்னு எடுத்தேன். நிறைய தேனீ சுற்றும். அந்த பூ இருந்தாலே ஃபுல்லாக பீ வரும் நிறைய. பசங்கள்லாம் கார்டனில் அதனாலே வராதுங்க, பீ பீன்னு கத்திட்டு ஓடிடுங்க. பட் நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும். அழகாக அது போய் எவ்வளோ சின்னதுலலாம் கொஞ்சம் பயம் இருக்கும். இப்போல்லாம் பயம்லாம் ஒன்றும் இல்லை, போயிடுச்சு அதெல்லாம். இந்த லிலி பிளான்ட் பாருங்கள், உள்ளே வச்சுருந்தல ஹாலில், அதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன் கன்சர்வேட்டரி ஏரியாவில். ஏன்னா அதுக்கு வெயில் பட்டால் தான் நல்லா வளருமா.